அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். ஆங்கில புத்தாண்டு என்பது 4 பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய அனைவருக்குமான பொது பலன்களாகும். 4 பிரம்மாண்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள், அதன் பிரகாரம் இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசியாகும். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவான் ஆகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களுக்கு பெரும் தடைகளையும் பெரும் தொந்தரவுகளையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலிருந்து முழுமையாக விலகி இருப்பதும், உங்களது ஜென்மத்தில் இருந்த தடை கிரகமான கேது பகவான் பல்வேறான நோய் பாதிப்புகளையும், தொழில் ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனைகளையும், குடும்பம் ரீதியாக பல்வேறான குளறுபடிகளையும், உடல் ஆரோக்கிய ரீதியாக பல்வேறான சிரமங்களையும் தந்து கொண்டிருந்த கேது பகவானும் உங்களது ஜென்மத்தை விட்டு இந்த வருடம் முழுவதும் விலகி இருப்பது அற்புதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் 6ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பகவானும் இந்த வருடம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் மிக வலிமையாக இருப்பதென்று 4 பிரம்மாண்ட கிரகங்களுமே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வலிமையான ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு பல நல்ல உயர்வுகளையும் புதிய மாற்றங்களையும், வாழ்வில் எவ்வளவோ சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த உங்களுக்கு வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் பெறக்கூடிய சூழல்களையும், உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் அனுகூலமான சூழல்களையும் உருவாக்கும். அதனால் பட்ட துன்பங்களிலிருந்து பெருமளவில் விடுதலை பெற்று எதிலும் சுறுசுறுப்புடன் சாதித்து நல்ல வருமானத்தையும் பொருளாதார ரீதியாக நிலையான உயர்வுகளையும் பெறக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு அமையும். குடும்பம் ரீதியாக இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் ஒழியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த ஏகப்பட்ட நெருக்கடிகள், கடுமையான கடன் சார்ந்த தொந்தரவுகள் படிப்படியாக விலகி வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உயர்வுகளும் உருவாகும். இதுவரை கணவன் மனைவியிடையே இருந்து வந்த அன்பு சண்டைகளும் சில பிரிவினைகளும் நீங்கி ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். கல்வி கற்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த பெரும் தடைகளும் பெரும் சோதனைகளும் வெகுவாக விலகி கல்வியில் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், மார்ச் மாதம் வரக்கூடிய 10வது 12வது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களும் நல்ல தேர்ச்சிகளும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். மன ரீதியாக இருந்த சோர்வுகளும் வெறுமைகளும் நீங்கி புத்துணர்வுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், கல்வியில் நல்ல ஆளுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல சிறப்பான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். சுவாதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை பெரும் போராட்டங்களையும் பெரும் தலைவலிகளையுமே அதிகமாக இதுவரை சந்தித்திருப்பீர்கள். வாழ்க்கையில் வெளிச்சம் என்பதே கிடைக்காதா, இருட்டிலே தான் வாழ வேண்டுமா என்ற சூழல்கள் இனி முற்றாக விலகும். வாழ்வில் உங்களுக்கு ஒளிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதனால் சேமிப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அடிக்கடி யாராவது ஒருவருக்கு உடல் பாதிப்புகளால் தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து முற்றாக விலகி குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியங்கள் உயர்வடையும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வியும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் வலிமையடையக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல செயலாற்றக்கூடிய நல்ல சூழல்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். இதுவரை திருமணமாகாத சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பிரம்மாண்ட கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பது மட்டுமின்றி உங்களது திருமணஸ்தானத்திலேயே குரு பகவான் வலிமை பெற்று செயலாற்றுவதினால் இதுவரை தடையேற்பட்டு கொண்டே இருந்த திருமணம் இனி கைகூடக்கூடிய நல்ல சூழல்களும் சுபிச்சங்களும் உங்களுக்கு உருவாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது புத்தரஸ்தானத்தில் புத்தர ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக செயல்படுவதும், புத்தரனுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது 7ஆம் இடத்தில் மிக வலிமையாக செயலாற்றுவதும் அற்புதமான விஷயமாகும். அதனால் இதுவரை குழந்தை பிறப்புக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக தடையாக இருந்த சில முக்கிய விஷயங்கள் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். அதனால் விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டக்கூடிய சுபிச்சங்களும் நல்ல சூழல்களும் கிரகங்களுடைய அனுகிரகத்தால் கிடைக்கும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இதுவரை எங்கு சென்றாலும் ஒரு பெரிய அடியையும் தொந்தரவையும் சந்திக்காமல் நீங்கள் நாட்களை கடந்திருக்க முடியாது. அந்தளவுக்கு வேதனைகளை தந்து கொண்டிருந்த கிரக அமைப்புகள் இனி முற்றாக விலகுவதினால்
தொழிலில் நல்ல சாதகமான சூழல்கள் உருவாகும். இதுவரை தடையேற்பட்டு கொண்டே இருந்த சில சம்பள உயர்வுகள், பதவி உயர்வு சார்ந்தவைகள், தேவையற்ற சிக்கல்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உருவாகும். தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான சூழல்களும் நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட இருட்டான சூழல்கள் நீங்கி இனி நல்ல மேன்மைகளை நீங்கள் பெறலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுயதொழிலில் நல்ல ஆளுமையுடன் நல்ல ஸ்திரத்தன்மையுடன் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உண்டு. உங்கள் தொழில் நிறுவனங்களை விஸ்தரிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வுகள் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஆர்டருடைய சேர்க்கைகளும் இதனால் வருமானங்களும் சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு முக்கிய பங்காற்றுவார்கள். அவர்களால் உங்கள் சுயதொழிலில் வருமானங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடிய ஜனவரி மாதத்திலிருந்தே அரசுத்துறை சார்ந்த எந்த சிறு தேர்வுகள் வந்தாலும் மிக கடுமையுடன் போராடி எழுதுங்கள். அரசுத்துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவும் எண்ணமும் கிரகபலங்களுடைய வலிமையால் உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இதுவரை போராட்டங்களையுமே வெறுமைகளையுமே அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். எதை தின்னால் பித்தம் தெளியும் என்ற அளவிற்கு ஏகப்பட்ட குடைச்சல்களையும் மனோபாரங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அது போன்ற எண்ணங்களும் சிக்கல்களும் இனி முற்றாக விலகும். உடல் உபாதைகள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளையும் அனுகூலமான பலன்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். சம்பள உயர்வுகளும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் வீண் விரயங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயம் பெறலாம். சுவாதி நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை ஆரோக்கிய ரீதியாக இதுவரை பெரும் பின்னடைவுகளையே சந்தித்திருப்பீர்கள். இளம் வயதினர்கள் கூட கடுமையான நோய் பாதிப்புகளிலிருந்து தப்பித்திருக்க முடியாது. உடல்நிலையில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறினாலும் அங்கொன்று இங்கொன்று என்று ஏதாவது ஒரு வலிகளும் வேதனைகளையும் நீங்கள் கடந்த 1.5 வருடங்களாக பெருமளவில் சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற உடல் உபாதைகள் இனி பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிணிகள் நீங்கி உடல் ஆரோக்கியங்கள் நல்ல முன்னேற்றங்கள் அடையும். நல்ல மருத்துவர்களும் நல்ல மருந்துகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த சில சோர்வுகளும் தயக்கங்களும் உடல் உபாதைகளும் பெருமளவில் நீங்கி புத்துணர்வுகளையும் தன்னம்பிக்கைகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். பொதுவாக சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்பது உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும். எந்த சூழ்நிலைகளையும் துணிந்து எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய கடன்கள் இருக்கிறது, எப்படி வாழ்க்கையில் தப்பிப்பது என்ற பய உணர்வுகள் முற்றாக விலகும். தேவையற்ற கடன்களை இறைகடாச்சத்தால் அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் கடந்த காலங்களில் உங்களை இகழ்வாகவும் அவமான குறைவாகவும் நடத்தினார்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் அவர்கள் முன்னால் நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உருவாகும். மனோதிடங்களும் தன்னம்பிக்கைகளும் அதிகரிக்கும். தேவையற்ற விரயங்கள் நிவர்த்தியாகும். புதிய வீடு வாங்குவதற்கான நல்ல சூழல்களும் ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள் அமையக்கூடிய சுப சூழல்களும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய குடைச்சல்களும் தொழில் ரீதியாக இருந்த பிணிகளும் தொந்தரவுகளும் விலகும். விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாய ரீதியாக தாராளமாக நீங்கள் முதலீடுகள் செய்து விவசாயம் சார்ந்த தொழில்களை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல மகசூல்களும் அதன் மூலமாக நல்ல வருமானங்களும் உயர்வுகளும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விருப்பமுடன் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் முருகப்பெருமானாகும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாளில் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கே சுவாமிக்கு உங்களால் முடிந்த செவ்வரளி மாலையை சாற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வர பல துயர்களும் தொந்தரவுகளும் விலகி நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெறலாம். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் உடல் உபாதைகள் வருமான இழப்புகள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய சூழல்களும் சந்தர்ப்பங்களும் கிரகபலங்களுடைய வலிமையால் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.